அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அரபி எழுத்துக்கள் மொத்தம் 28. அதில் 14 எழுத்துக்களாக 2 வகையாக பிரிக்கிறாங்க. அதில் ஒன்று சம்சியா எழுத்துக்கள், ஒன்று கமரியா எழுத்துக்கள்னு பார்த்தோம். சம்சியா எழுத்துக்களை எப்படி உச்சரிக்கணும்னு பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி கமரியா எழுத்துக்கள் எப்படி நம்ம சொல்லணுங்கிற சட்டத்தை பார்ப்போம். சரிங்களா? கமரியா எழுத்துக்கள் 14. அது என்னென்னலான்னு பாருங்கள். என்ன? அலிஃப், பே, ஜீம், ஹே, ஹே, ஐன், கைன், ஃபே, கஃப், கஃப், மீம், வாவ், ஹே, ஏ. அதில் நம்ம எப்படி சொல்லணும்னு பார்த்தோம் அப்படின்னா, சத்து வந்துடும். சம்சியா எழுத்துக்கள் அத்தீனு, அஸ்ஸமராத்தி, அத்தீனி, அஸ்ஸிக்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதில் அலிஃப்லாம் கொண்டு நம்ம என்ன செய்யணும்? உச்சரிக்கணும். அல் அஸ்கானி, அல் பலாகு. இப்போ ஆரம்பத்தில் வரும்போது இந்த அலிஃபை நம்ம உச்சரிப்போன்னு பார்த்தோம். டைரெக்டாக எழுத்துக்கு போயிடுவோம். இது ஊடால வந்துச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ வாவ் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வத்தீனின்னு சொல்லுவோம். அலிஃப்லாமே நம்ம என்ன செய்ய மாட்டோம்? உச்சரிக்க மாட்டோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன். இதில் என்ன அப்படின்னு கேட்டால், ஆரம்பத்தில் வரும்போது இந்த அலிஃப்லாமை உச்சரிப்பாங்க. ஊடால வரும்போது என்ன செய்ய மாட்டாங்க? அந்த அலிஃபை மட்டும் உச்சரிக்க மாட்டாங்க. லாமை என்ன செய்வாங்க? உச்சரிப்பாங்க. இப்போ நம்ம குரானில் பார்ப்போம். இப்போ பாருங்கள், வல் ஃபத்துஹ். ஃபே என்னது? கமரியாவுடைய எழுத்து. அதனால் இப்படி நம்ம என்ன செய்யணும்? சொல்லணும். புரியுது? அதுக்கடுத்து பாருங்கள், யா ஐயுஹல் காஃபிரூன் அப்படின்னு வந்திருக்கா. இது சம்சியா எழுத்து நம்ம எப்படி பார்த்தோம்? அல்லாஹு ஸமது பார்த்தோமா? அல்லாஹு இப்படி இருக்கும். அப்படி தானே? கமரியா எழுத்துக்கள் எப்படி இருக்கும்? பிரபில் ஃபலக். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆரம்பத்தில் வரும்போது நம்ம என்ன செய்வோம்? அலிஃப்லாமை உச்சரிப்போம். ஊடால வந்தால் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? சம்சியாவில் அந்த அலிஃபையும் லாமையும் ஆரம்பத்தில் வரும்போதே லாமை விட்டுருவோம். அலிஃபை மட்டும் உச்சரிப்போம். ஊடால வரும்போது அலிஃப்லாம் ரெண்டையுமே சேர்த்து நம்ம என்ன செய்ய மாட்டோம்? உச்சரிக்க மாட்டோம். கமரியாவுடைய எழுத்துக்கள் அலிஃப்லாம் நம்ம என்ன செய்வோம்? உச்சரிப்போம். ஆனால் ஊடால வந்துச்சு அப்படின்னா அந்த அலிஃபை விட்டுருவோம், லாமை மட்டும் உச்சரிப்போம். எங்கெல்லாம் இந்த அலிஃபை உச்சரிக்க மாட்டோன்னு பார்த்தோம்? ஒரு அலிஃப் பெற்ற எழுத்துக்கு அப்புறம் சத்து வந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே அலிஃபை நம்ம என்ன செய்ய மாட்டோம்? உச்சரிக்க மாட்டோம் அப்படின்னு பார்த்தோம். அதேமாரி ஒரு அலிஃப் பெற்ற எழுத்துக்கு அப்புறம் சுக்குன் பெற்ற எழுத்து வந்துச்சு அப்படின்னாலும் அங்கே அலிஃபை உச்சரிக்க மாட்டோன்னு பார்த்தோம். அப்படிதானே? எப்போ உச்சரிப்போன்னு பார்த்தோம்? மத்து வரக்கூடிய இடத்துல. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு தடவை ரிவிஷன் பார்ப்போம். சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.